ஹாய். இந்த வீடியோல நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரா மூலமா உறிஞ்சி குடிக்கிறதுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். இந்த மாதிரி ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி இந்த ஸ்ட்ரால உறிஞ்சுறது மூலமா எப்படி வந்து நம்ம ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகும், இல்ல எப்படி வந்து நமக்கு வந்து இந்த சாப்பிடுறதுக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்ப வந்து நம்ம ஒரே இடத்துலயே வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ரொம்ப வந்து கால் வந்து மரத்து போகுது. அப்படின்னா நம்ம திடீர்னு நம்ம எந்திரிச்சு நடக்கும்போது நம்மளால வந்து டக்குன்னு நடக்க முடியாது. அந்த கால்ல வந்து அந்த சென்சேஷன் வந்து போயிருக்கும். ஸோ அதே மாரி தான் ஓரல் ரீஜ்லயும் வந்து இங்க வந்து சென்சேஷன் வந்து இல்ல. அ அப்படின்னா வந்து நம்மளால அந்த வாய் அசைவு வந்து குடுக்க முடியாது. இப்ப நம்ம வந்து பல்லுல வந்து ஏதாச்சும் டென்டல் ப்ராப்ளம் இருக்கு. பல்லுல வந்து ஊசி போடுறாங்க. இந்த அனஸ்தீசியா போடுறாங்க அப்படின்னா, அப்ப வந்து இந்த இடத்துல சென்சேஷன் போகும். அப்ப நம்ம பேசும்போது வந்து வாய் கொளர்ற மாரி இருக்கும். சரியா தெளிவா வந்து அந்த சமயத்துல வந்து பேச முடியாது. ஸோ அந்த மாரியான ப்ராப்ளம் தான் வந்து இந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஓரல் சென்சரி ஏரியாஸ்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ஓரல் சென்சரி இஷ்யூஸ்ங்கிறது வந்து ஹைப்பராவும் இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஹைப்போவாவும் இருக்கலாம். அதாவது வந்து இப்ப சென்சரி அவங்களுக்கு இந்த சென்சேஷனே வந்து இந்த இடத்துல இல்ல. ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப அந்த சென்சேஷன் வேணும் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. அப்ப வந்து எல்லா பொருளையும் எடுத்து வாயில வச்சு கடிக்கிறது, அந்த மாரியான பிஹேவியர்ஸ்லாம் வந்து இருக்கும். மவுத்திங் பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப அதே இது ரொம்ப சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அ ஓரல்ல வந்து இந்த ஜா, லிப், டங்லலாம் வந்து சென்சேஷன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா, அவங்க வந்து யாரும் வந்து அந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு வந்து விடமாட்டாங்க. அதே மாரி நம்ம சாப்பாடு குடுத்தோம்னா, அது சாப்பிடறதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்காது. வேண்டான்னு தள்ளி விடுவாங்க. அந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த சென்சரி இஷ்யூஸ்ல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம வந்து ஓரோமோட்டர் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். அ சென் ஓரோமோட்டர் ஆஸ்பெக்ட்ங்கிறது ஜா, லிப்பு, டங்கு அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து இப்ப வந்து இந்த செரிப்ரல் பால்சி இருக்க குழந்தைங்களுக்கு டைட்னஸாவோ, இல்ல வந்து ரொம்ப லூஸாவோ இருக்கும். ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த மூவ்மெண்ட்ஸ்லயும் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம இதுலலாம் வந்து ஒர்க் பண்ணோம்னா வந்து, அடுத்ததா வந்து இந்த ஸ்பீச் கிளாரிட்டி, அப்புறமா சாப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மென்ட் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து சென்சரில ஒர்க் பண்றதுக்கு, இந்த மாரி நம்ம டாக் டூல்ஸ்ல வந்து சென்சரி ஸ்டிமுலேஷன்க்கு வந்து கிடைக்கும். இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பீகாக் ஃபெதர் யூஸ் பண்ணி, நம்ம வந்து லேசா டேப் பண்ணி, அவங்களுக்கு வந்து சென்சரி அக்செப்டன்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் அவங்க அந்த குழந்தைங்க வந்து நம்ம இந்த ஸ்ட்ராவ வந்து வாயில வைக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து சக்கிங் சொல்றதுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து, நம்ம வந்து சிப்பி கப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரியான சிப்பி கப் இல்லைன்னா வந்து இந்த ஹனி பியர் அ கப் அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி அ இது வந்து அது வந்து சிலிக்கான் மெட்டீரியல்ல வந்து இப்படி பிரஸ் பண்ணா வந்து இப்படி பிரஸ் ஆகுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் இருக்கும். இங்க வந்து நம்ம இந்த ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ நம்ம வந்து இப்ப குழந்தைங்கட்ட வந்து இப்படி தண்ணி வச்சு குடுக்கும்போது, நம்ம இப்படி பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து வாய்க்குள்ள போகும். அவங்க வந்து ஸ்ட்ரால வந்து நம்ம உறிஞ்சணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்ல வந்து நம்ம இந்த மாரி வந்து யூஸ் பண்ணலாம். சிப்பி கப்ல வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம சக் பண்றதுக்கு சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறமா, செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வந்து பெரிய டயாமீட்டர்ல இருக்கிற ஸ்ட்ரா மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுவும் வந்து டாக் டூல்ஸ்ல வந்து ஸ்ட்ரா கிட் அப்படின்னு அவைலபிளா இருக்குது. அந்த மாரியும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி வச்சுட்டு, நம்ம வந்து இப்ப தண்ணி நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி நம்ம பாட்டில்ல வந்து நம்ம ஸ்ட்ராவ வச்சுட்டு, இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்டி கை வச்சுக்கணும். இப்டி கை வச்சுட்டு அப்புறம் அப்படியே நம்ம லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டு இப்டி எடுத்துட்டு, நம்ம குழந்தைங்க வாயில வச்சுட்டு இப்டி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது, அ தண்ணி வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வாய்க்குள்ளார வந்து போகும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஒரு 10 டேஸ் 1 வீக் டூ 10 டேஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் குடுக்க குடுக்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சக்கிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து கிராஜுவலா வந்து பிக்கர் டயாமீட்டர் உள்ள ஸ்ட்ராலருந்து நம்ம வந்து ஸ்மால் டயாமீட்டர் ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து பிராக்டிஸ் குடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஸ்ட்ரா வச்சு சொல்லி தரும்போது, இந்த ஜா ஸ்டெபிலிட்டி இப்படி ஸ்ட்ரெய்ட்டா வந்து இப்படி ஜா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். அதே மாரி லிப் க்ளோஷர். லிப் க்ளோஸ் பண்ணி தான் வந்து உறிஞ்ச முடியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சிப்பி கப்ஸ்லலாம் வந்து குடிக்கும்போது, லிப் க்ளோஷர் வந்து கரெக்ட்டா வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இப்படி வச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட் வரும்போது, நம்ம அத வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வந்து ஸ்பீச் அவுட்புட்டுக்கும் கொண்டு போகலாம்.
அதாவது மா, பா, பா அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போது வந்து இந்த வச்சிருக்கும்போது வந்து லிப் பக்கரிங் இப்படி பண்ணு அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது இந்த லிப் பக்கரிங் மூலமா என்ன ஸ்பீச் சவுண்ட்ஸ் வரும்னா வந்து ஊ இந்த சவுண்ட்ஸ் வந்து சொல்லி தரலாம், இல்லைன்னா ஓ சொல்லி தரலாம், இல்லைன்னா வந்து ஊ, வா அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லி தரலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரா வச்சு நம்ம சொல்லி தரும்போது டங் ரிட்ராக்ஷன், அதாவது வந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாக்க இப்படி வெளியவே நீட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம நாக்கு வந்து உள்ள போகணும். இப்படி உள்ளார வச்சா தான் வந்து அவங்களால வந்து உறிஞ்ச முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரா வச்சு நம்ம சொல்லி தரும்போது அந்த டங் ரிட்ராக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ டங் ரிட்ராக்ஷன் இருந்துச்சுனா தான் கா, ங அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரால நம்ம வந்து சொல்லிக் குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அப்டாமினல் கிரேடிங் அப்படிங்கிறதும் வந்து டெவலப் ஆகும். அது என்னன்னா பிரெத் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து அப்படி பண்ணும்போது நல்லா அந்த பிரெத் சப்போர்ட் வந்து வரும். அதே மாதிரி சீக் ஸ்ட்ரென்தனிங்கும் வந்து டெவலப் ஆகும். நல்லா இந்த சீக் ஸ்ட்ரென்தன் ஆச்சுனா தான் வந்து இந்த பா அப்படி சொல்றதுக்குலாம் வந்து நல்லா இந்த பிரஷர் வந்து ஓரல் பிரஷர்லாம் வந்து குடுக்குறதுக்குலாம் இந்த சப்போர்ட்லாம் வந்து தேவைப்படும். இப்ப சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உறிஞ்சுற பழக்கத்த நம்ம வந்து சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வந்து விளையாட்டா ஊதுவாங்க. உஃப்ன்னு ஊதி அந்த தண்ணீல வந்து இந்த பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அவங்க வந்து இந்த உறிஞ்சுறதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. எப்படி உறிஞ்சணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படி அப்படி பண்ணும்போது டக்குன்னு நம்ம வந்து இந்த மூக்க வந்து இப்படி மூடலாம். அப்படி மூடும்போது வந்து டக்குனு அவங்களுக்கு வந்து இந்த உறிஞ்சுறது வந்து வரும். ஊதாம உறிஞ்சுறதுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற எதுவும் இந்த மாதிரி ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல குறிச்சு சொல்லலாம். நன்றி.